மகனே, நீ தனுசு ராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்து தன்னுடைய ராசியை பார்ப்பதால் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தனஸ்தான அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். முயற்சி ஸ்தான அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மேலும் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள ராகுவால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். தாய் வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் வலுவாக உள்ளதால் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவாய். மேலும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பாய். சத்ருஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றுள்ளதால் ஏதாவது ஒரு கடன் முடிவுக்கு வரும். எதிரிகள் விலகுவார்கள். உடலில் ஏதாவது வியாதி இருந்தால் அதற்குரிய சரியான மருத்துவர் கிடைப்பார். களத்திரஸ்தான அதிபதியான புத பகவான் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் மனைவி வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனைவியின் உதவியால் கடன் பிரச்சனைகள் தீரும். அஷ்டமஸ்தான அதிபதியான சந்திரனால் கஷ்டங்கள் குறைய துவங்கும். பித்தூர்ஸ்தான அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மேலும் பித்தூர்ஸ்தானத்தில் உள்ள கேதுவால் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில்ஸ்தான அதிபதியான புத பகவான் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் போட்டிகள் குறையும். வேலையில் உள்ளவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். வேலை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வேலைக்குண்டான வாய்ப்புகள் வரும். லாபஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் வலுவாக இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். விரயஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் வலுவாக உள்ளதால் முதலீடுகள் செய்வது அல்லது புதிய தொழில் தொடங்குவது போன்ற சுப செலவுகள் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும்.